சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து பியாண்ட் பாலிடிக்ஸ் வந்து இல்லை 2-3 அக்கேஷன் சாரை பார்த்துருக்கேன் வடிவேல் சாரை. நம்ம படத்தில் என்ன பார்க்குறோமோ அதை விட காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் விஜயகாந்த் சார் கொஞ்சம் எடுக்கணும்ட்டு அன்னைக்கு டைமில் வந்து கரெக்டாக சொன்னாங்க, நாளைக்கு விஜயகாந்த் சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தான் அங்கே இருந்தேன். அப்புறம் இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. என்ன இருந்தாங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியும் பாலிட்டிக்ஸ்லேயும் அவரோட விஷயம் எங்கேயோ இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் அண்ட் சார்மிங் ஆக்டரான விஜித் அவர் கூட தான் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ செஷன் ஃபுல்லாக போக போது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். யார் சார்? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒரு சின்ன செஷன் சார். லைக் வந்து நான் ஒரு ஃபோட்டோஸ் காட்டுறேன், ஒரு 5 ஃபோட்டோஸ். ஸ்டோரி பிஹைண்ட் த பிக் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவே வந்து ஓகே, இது வந்து நடிகர் சங்கம் எலெக்ஷன் டைமில் நம்ம விஜயகாந்த் சார் எடுத்து ஃபோட்டோ. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் விஜயகாந்த் சார் கொஞ்சம் எடுக்கணும்ட்டு அன்னைக்கு டைமில் வந்து கரெக்டாக சொன்னாங்க, நாளைக்கு விஜயகாந்த் சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தான் அங்கே இருந்தேன். அப்புறம் இருந்து அதுக்கப்புறம் விஜய் சார் கூட நான் தனியாகவும் ஒரு பிக் இருக்கும். ஆமா, அது கீழேயே இருக்கு. யூ ஹேவ் தட் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். அந்த 2 ஃபோட்டோலயுமே வந்து அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்கு. எவ்வளவு பிடிக்கும் அவரை? எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல. அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்து தான் நம்மலாம் இன்ஸ்பயர் ஆகி நம்ம இங்கே இருக்கோம். அப்போ அவரை பார்க்கணுங்கிறப்ப பக்கத்தில் போகிறப்ப பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இவர் இது ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு, பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நீ ரிசீவ் பண்ணாரு. வான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பக்கத்தில் நான் பக்கத்தில் இருந்து தயக்கமாக நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் வான்னு சொல்லி உட்கார வச்சு இது பண்ணுறப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலி அவர் வந்து இப்போ ஹீஸ் நோ மோர், பட் ஸ்டில் வந்து அவரோட மெமரிஸை வந்து நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த ஒரு மொமெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா அந்த மொமெண்ட்ல உங்களை அவ்வளோ செரிஷ் பண்ணி உங்கள் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு இருக்கும் போது அவர் இல்லை இதுக்கப்புறம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது என்ன இருந்தாங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியும் பாலிட்டிக்ஸ்லேயும் அவரோட விஷயம் எங்கேயோ இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு சாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஓகே சார், இந்த ஃபோட்டோ சார் ஆக்சுவலி இது ரொம்ப ரேர் பிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்போ நடந்தது இந்த மாதிரி ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ இருக்க எங்களுக்குலாம் இது தெரியல ஆக்சுவலி. பட் ஸ்டில் இந்த ஃபோட்டோ பற்றி ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு டைம் ஆக்சுவலா. எஸ், ப்ரொட்டஸ்ட் நடிகர் சங்கம் டியூரிங் சைலண்ட் ப்ரொட்டஸ்ட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் இருக்காரு, விக்ரம் சார் இருக்காரு, ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரு. இவங்களுக்கு நடுவில் நீங்களும் வந்து அந்த ஒரு சிங்கப்பூர்ல வந்து வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோட அந்த போயிருந்தோம். அப்போ 2 days பிஃபோரே வந்து எங்களுக்கு குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் நடிகர் சங்கம் சார்பாக பண்றோம் அப்படிங்கிறப்ப அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தை ரீபோன் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம இல்லைன்னா அதை தப்பா சொல்லிட போறாங்க, தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் உடனே அன்னைக்கு காலையில ரீச் ஆகி உடனே அங்கே இது பண்ணேன். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் வந்து அங்கே எல்லாருமே நம்மளுக்கு சின்ஸ் நம்ம நடிகர் சங்கம் மெம்பர்னால அப்படியே ஒரு விஷயம் நம்ம சீனியர்ஸ்க்கு நம்ம அவங்களுக்கான விஷயம் நம்ம கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க சார் கூட ஏதாவது தேவை அஜித் சார் அந்த சுரேஷ் சந்திரா சார் வந்து அப்போ அஜித் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சார் இவர் வந்து உங்களோட பெரிய ஃபேனு, ஏன்னா அவர்கிட்ட நான் பல தடவை கேட்டிருக்கேன், சார் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அப்புறம் அவரா நீங்கள் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சார் வந்து அரௌண்ட் ஒரு 12-12:30 டைமில் வந்து கூப்பிட்டாரு. இந்த மாதிரி விஷயத்த கன்வே பண்ணார். அவர் அப்படியா என்ன பண்ணுறீங்க எல்லாமே விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் என் தோல் மேலே இது பண்ணிட்டு அப்புறம் என் கூடயே பேசிகிட்டு இருந்தார். நான் அவர் கூடயே இருந்தேன். அப்புறம் அவர் கூட ஆல்மோஸ்ட் அந்த ஃபுல் டே வந்து இந்த டோட்டல் டீம் கூட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு ரீவைண்ட் பண்ணும்போது நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி. எஸ், யா, ஓகே சார். இந்த பிக் சார் ஓம் பிரகாஷ் சார். அவர் ஆக்சுவலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அன்னைக்கு ஒரு ஷூட் ஆட் ஷூட் டைமில் வந்து நான் அவர் கூட ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணதில்லை. அன்னைக்கு ஆட் ஷூட்டில் வந்து லக்கிலி வந்து
சாரோட ஆட்ஷூட்டில் நான் ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு லீட் ரோல் பண்ண ஒரு விஷயம் இருந்தது. அப்போ நான் சாரோட ஃப்ரேமிங்ஸே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவரோட இதில் ஒரு ஆட் ஷூட்லையாவது நம்ம பண்ணிட்டோம்ன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி சார் அவரோட ஒர்க்ஸ் இருக்கும் ஆக்சுவலி ஆன் ஸ்பாட் செட்டில்? அன்னைக்கு அவர் கூட இருந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு விஷயம் ஃப்ரேம் நல்லா இருக்குன்னா அது சும்மா படம் பார்க்குறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அவரோட டீம் அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட விஷன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ லைட் எங்கேருந்து வரணும், எப்படி அந்த விஷயங்கள்ல வந்து அதை அமைக்கிறாங்க. ஒரு 1 hour ஆகுது அந்த சின்ன ஒரு ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ் இது பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு டெம்ப்ளேட்ஸ் வச்சு பேலட்ஸ் வச்சுருக்காங்க. கலர் டோன் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி தான் வராங்க. அப்புறம் அந்த எல்லாம் ரெடி பண்ணி ஷார்ட் ஃப்ரேம் பார்க்குறப்ப அந்த மேஜிக் அந்த ஃப்ரேம் வந்து பார்க்க முடியும். யா ஓகே சார். திஸ் பிக்ஸ் இது ஒரு ஒரு கேஷுவலான ஒரு பார்ட்டி, அன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி. அந்த டைம்ல வந்து வடிவேல் சார் வந்து அன்னைக்கு எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தாரு. ஓகே. அப்போ எடுக்கிறப்ப இவங்க எல்லாருமே பக்கத்தில் இருந்தாங்க. நான் போய் ஒட்டிக்கிட்டேன். சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ரிசீவ் பண்ணி ஐஸ்வரி சார் இருக்காரு. அவங்கள பத்தியும் ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக நடிகர் சங்கம் எலெக்ஷன் டைம்ல நான் ஐஸ்வரி சாரோட அணியில தான் நான் இசி மெம்பருக்கு நான் வந்து 2019 டைம்ல நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணேன். ஓகே. அப்போது அஃப்கோர்ஸ் எங்களோட அணியோட தலைவர் வந்து ஐஸ்வரி சார், பாக்கியராஜ் சார் இவங்க கூட ஒரு இதில் இருந்தோம். அப்போது நல்ல ஒரு பாண்ட் இருந்திருக்கு. பேசுறது. ஓகே. வடிவேல் சார் எப்படி சார் நேரில்? ஏன்னா பிகாஸ் வந்து எல்லாருமே அவரோட காமெடியை பார்த்து ஃபன் பண்ணி அவர் எப்போவுமே ஜாலியாக இருக்காரு. சம்டைம் சீரியஸாகவும் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் இன் பர்சன் அவர்கிட்ட பேசும்போது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுப்பார் ஆக்சுவலி? இல்லை 2-3 அக்கேஷன் சாரை பார்த்துருக்கேன் வடிவேல் சாரை. நம்ம படத்தில் என்ன பார்க்குறோமோ அதை விட காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துலமே நம்மளாம் இருக்கோம்னா ஏதோ அவரோட சொல்ற ஸ்லாங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்ல வர விஷயம் இதா இருக்கும். கலாய்க்க மாட்டாரு. ஆனா அது ஒன்று பண்ணி ஃபன் பண்ணிடுவார். நம்மளுக்கு அங்க படத்துல எப்படி பார்க்குறோமோ ஆன் ஸ்க்ரீன்ல எப்படி பார்க்குறோமோ ஆஃப் ஸ்க்ரீன்லயும் கேஷுவலாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த பிக் சார் புஷி ஆனந்த் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா வந்து பியாண்ட் பாலிடிக்ஸ் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் பாண்டிச்சேரியிலையோ இங்கே வரப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவீங்க. சரி போயிட்டு கேட்பாரு, நானும் அப்டேட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் நம்ம படம் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ் ஓகே. இந்த மூமெண்ட் இது வந்து ஒரு விக்ரவாண்டி அந்த டிவிகே பார்ட்டியோட இதுக்காக போயிருந்திருக்கீங்க போல. ஆக்சுவலி ஜஸ்ட் இன்வைட் பாலிடிக்ஸ் எங்களை வந்து ஒரு கேஷுவலா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்க லாங் டைம் ஒரு இதனால எல்லா ஈவென்ட்லயுமே வந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு, எங்களுக்கு ஜெனரலா ஒரு விஷயம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவாரு. நாங்க நம்ம கூப்பிட்டாங்க நம்ம போகணும்னு சொல்லிட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா அங்க எல்லா ஈவென்ட்லயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதை பற்றி பேசும்போது லைக் கண்டிப்பாக இதை ஒரு கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 பிக் பின் பண்ணியிருந்தது தலைவர், நம்ம உலகநாயகன் அண்ட் வந்து ஏகே சார். ஆனால் நம்ம தளபதி ஃபோட்டோ மட்டும் இல்லை. பட் நீங்கள் இவங்க கூட ரொம்ப க்ளோஸ்ன்றப்ப கூட தளபதி கூடயும் வந்து அந்த ஒரு மொமெண்ட் ஓகே. அந்த மொமெண்ட்ஸ் எப்படி சார் இருந்திருக்கு? பிகாஸ் அவர் சினிமாவில் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து மக்களுக்காக ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து இறங்கிட்டாரு. ஸ்டில் அந்த மொமெண்ட்ஸை ரீகால் பண்ணும் போது எப்படி ஒரு மொமெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி அவரோட மீட்டப்ஸ்? பார்க்குறப்ப அஃப்கோர்ஸ் அவர் இப்போ பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டாரு. பட் நம்மளுக்குலாம் பார்க்குறப்ப அவர் ஒரு ஆக்டர், தளபதி விஜய் அப்படிங்கிறப்ப அவரோட ஆக்டிங், டான்ஸ், ஃபைட் அதுதான் எனக்கு அன்னைக்கு பார்க்குறப்பெல்லாம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. வந்து பார்த்தோன்னே ஹை சொல்கிறப்ப அவரும் வந்து ஹைன்னு சொல்கிறார். அப்பா நான் பக்கத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் இல்லை ஒரு சின்ன கான்வர்சேஷன் மீட் பண்ணோம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னும் ஒரு பர்சனலாக இன்னும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் வந்து அந்த ஃபோட்டோவும் எங்கள் ப்ரொஃபைலில் பின் ஆகணும்னு வந்து வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி அதை சொல்ல மாதிரி தலைவர் இருக்கார், உலகநாயகன் சார் இருக்கார். இவங்களோட மீட்டப்ஸ் தலைவர் கூட நீங்கள் 2-3 வாட்டி மீட் பண்ணி ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்க போல. ஸோ எப்படி அந்த மொமெண்ட் சார்? காரணம் மிஸ்டர் தமிழ்குமரன் சார்.
லைக்கா ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. அவர் தான் வந்து ஆக்சுவலாக என்னோட பாஸ் அவர் தான் சொல்லுவேன். எப்படி ஆர்கே சுரேஷ் சார் வந்து ஒரு பீரியட்ல இருந்தாரோ, தனுஷ் சார் இந்த 2 பேருமே எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அப்போ நம்ம தமிழ் சார் கூட ஆல்மோஸ்ட் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் போகிறப்ப எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், இந்த மாதிரி பார்க்க போகிறேன் அப்படின்னு. நான் வந்து கேஷுவலாக சொன்னார், நான் தலைவர் பார்க்க போகிறேன், நீ வரியா இருந்தேன் சார். என்ன சார் வரியான்னு கேட்குறீங்க, ஏதோ எங்கே இருக்கீங்க, எனக்கு உடனே எப்போ வரணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு அது 2 ஃபோட்டோ, ஒன்று லால் சலாம் ஒன்று, வேட்டையன் ஒன்று இருந்தது. அப்புறம் வேட்டையன்ல மனசுல சாங் ஷூட் அப்படிங்கிற விஷயம், 2மே தமிழ் சார் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு அந்த பிக்கு. பட் சார்கிட்ட ரொம்ப பேசுறதுக்கு ஒரு இது இல்லை, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் ஹீரோவா பண்றாருன்னு சொல்றதுல பெஸ்ட் விஷஸ் சொன்னாரு. அப்போ ஒரு விஷயமா இருந்தது. கமல் சார் கூட மொமெண்ட் சார், அது கமல் சாருமே ஒரு 2-3 தடவை மீட் பண்ண விஷயம், அதுவும் தமிழ் சார் தான் ஏற்பாடு பண்ண விஷயம். அதுவும் அவங்க மீட் பண்ணப்ப எனக்கு கூப்பிட்டப்ப சேம் நம்ம தலைவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரும் விஷஸ் சொன்னார். ஓகே, அஜித் சார் வந்து லைக் நீங்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணி ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பிக் போட்டிருந்தீங்க. ஸோ அவர் எப்படி சார் அந்த மொமெண்ட்ல ஞாபகம் வச்சிருந்தாரா, இல்லை இந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்தது அந்த பிக்கப்? அவருக்கு அதை பற்றி நான் ரீகலெக்ட் பண்ணல, பட் அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது அகைன் தமிழ் குமரன் சார் வந்து டே பிஃபோர் வந்து சொன்னார், நான் நாளைக்கு ஹைதராபாத் போகிற விடாமுயற்சி ஒரு ஷூட்டிங் டப்பிங் முடிய போகுது, நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்டோன்னே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அசர்பைஜான் வந்து நாங்கள் போகிறது ஒரு பிளான் இருந்தது. அப்போ போது என்னோட பாஸ்போர்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பைரி ஆகிற ஒரு விஷயம் தெரியாமல் அப்புறம் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இல்லைன்னா நான் அசர்பைஜான் அங்கேயே போய் மீட் பண்ணியிருப்பீங்க. 4 days பிளான் இருந்தது, அங்கே பார்க்குற மாதிரி இருந்தது, அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தமிழ் சாரும் ஏன் இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, பாஸ்போர்ட் வச்சுட்டு விளையாட முடியாது. அதனால அது ஒரு விஷயமா சரி ஓகே ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு. இது அப்புறம் திரும்ப ஒரு 2 weeks பிஃபோர் நான் போஸ்டர் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு 7:30 எழுந்திரிச்சோன்னே ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு எழுந்திரிச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு, நான் வெரி சூன் அஜித் சார் பார்க்க போகிறேன், எனக்கு இன்ட்யூஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரியும் இதுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பயுமே ஃபீல் ஆகும். அது எப்பயுமே 100% நடந்துடும். அப்போ அன்னைக்கு போது சொன்னோன்னே ஒய்ஃப் வந்து அப்படியா ஓகே நடந்துன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 weeks பிஃபோர் நான் கேஷுவலாக சொன்னேன். அப்புறம் கரெக்டாக வந்து என்னன்னா எனக்கு ஒரு பின்னாடி ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஆச்சு. அது ஷூட்டிங் டைம், ஒரு ஷூட்டிங்னால நடந்த ஒரு விஷயம் இல்லை, எனக்கு சர்ஜரி ஆகி ஒரு 2 days தான் ஆயிருந்தது. எனக்கு ஒரு 8 stitches வந்து பின்னாடி இதாயிருந்தது. எனக்கு அப்போ போது தமிழ் சாருக்கு வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்து இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டோன்னே என்னோட கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம ஸ்டிச்சஸ் வேறு போட்டிருக்கோம், இல்லைன்னு சொன்னால் கடுப்பாயிட போகிறாரு, ஆல்ரெடி பாஸ்போர்ட் விஷயத்தில் கடுப்பாயிட்டாரு. அப்போ வந்து சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் எனக்கு பண்ணாரு. ஏன்னா பெரிய ஒரு பிளாஸ்டர் இருக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணுறதெல்லாம் சொன்னா வேண்டாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட போறாரு. நான் அவர்கிட்ட மறைச்சிட்டேன் டோட்டல் மேட்ரு. அப்புறம் சர்ஜன் கேட்டேன்னா ஏங்க உள்ள ரிஸ்க் எடுக்கிறீங்க, இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக போகணுமா, இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னா சரி கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருங்க, அந்த வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் எதுவுமே இல்லை, காலைல போயிட்டு நான் நைட் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்துல இதை புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்து புனியக்கூடாதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வீட்லேயும் ஏன் ஒரு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொன்னே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வலிக்கல வலிக்கலைங்கிற மாதிரி ரெடியாகி காலையில் வந்து. ஆனால் நான் ரோபோ மாதிரி நடந்துட்டு இருப்பேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப ஏர்போர்ட்டில் நடக்கிறது பார்த்தும் ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல்டில் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அப்புறமே தான் தமிழ் சார் கிட்ட சொன்னேன், ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க, இல்லை சார் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டுருக்கு, ஏன்ப்பா அது முதலே சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியமா அப்படின்னு. சார் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கூட்டிகிட்டு போய் அப்புறம் அன்னைக்கு அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம், ஏர்போர்ட்டுக்கு போனோம். போகிறப்ப என்னாச்சுன்னா 2 o'clock பார்க்கறது வந்து அப்போ சார் வந்து 4 o'clock பார்க்கலாங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக 5 o'clock 5:30 ஃப்ளைட்டில் வர மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் 2 o'clock வந்து 4 o'clock ஆச்சு.
அப்புறம் 4 o'clockங்கிறது அப்படியே கொஞ்சம் அவங்களோட ஒர்க் ஷெட்யூல்லாம் போய் ஒரு 6:30 அந்த டைமில் தான் அந்த ஃபோட்டோ எடுக்க முடியுது. அப்புறம் வெளியே வரப்போ தமிழ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இந்த மாதிரி ஆக்டர் விஜித் உங்களுக்கு பார்க்கணும் வந்தார், எனக்கு ஃப்ரெண்டே கூட வந்தார். அப்போ அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அந்த நல்ல படம் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ மகிழ் திருமேனி சார் எல்லாருமே இருந்தாங்க. அப்போது நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி காட்டினேன். அப்போது நான் எதுவும் சொல்லிக்கல பின்னாடி இந்த விஷயங்கள் இருக்குன்னு. அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப பின்னாடியில தான் கை வச்சிருப்பாரு. ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதனால இப்படி ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நான் என்னோட பாடி லாங்குவேஜ்மே கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், கான்சியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அங்கே யாருக்கும் நான் சொல்லிக்கல. பட் அஜித் சாருக்கும் அதை பற்றி சொல்லி நான் சொன்னேன். அவர் இன்னும் கேர் எடுத்து அந்த விஷயத்த அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட போறான்னு சொன்னாங்க, எதுவும் காட்டிக்கல. பட் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம நினைச்ச விஷயம் நடந்துருச்சு, அஜித் சாரையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வீட்டில் அனுப்புகிற குரூப்பில் போகிறப்ப அவங்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த வழியெல்லாம் வந்து எல்லாம் சரியாகி இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோக்காக போயிருக்கீங்க ஆக்சுவலி. அஜித் சாரோட பெரிய ஃபேன் ஆக்சுவலி. சின்ன வயசுலேருந்தே நான் அஜித் சாரோட படங்கள்னா அது எப்பயுமே டே 1ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ போகிறது வர்றது நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 3 days 4 days போவேன். அவர் டென்ஷனாக இருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த படம் ஓடுமா ஓடாத எங்கள் ஸ்கூல்லையும் ரொம்ப டிபேட் நடக்கும், இது இப்படி இருக்கும்டா அது அப்படி இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அந்த படம் இப்படி அப்போ அந்த கிளாஷை பற்றி வருது. இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். என்னமோ உடனே பேசிக்கிட்டு ஒரு 1 வீக்காக ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்படி ஒரு விஷயமா இருந்து என்னோட எக்ஸாமே நான் போகாம கட் அடிச்சுட்டு நான் வந்து படத்துக்குலாம் போனேன். என்ன படம் பார்த்திருக்கீங்க அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லா டைம்? ஓகே, காலேஜ்ல படிக்கிறேன். எல்லா அஜித் எல்லா படமும் நான் ஃபர்ஸ்ட் டேவே நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு நான் அன்னைக்கு ஒரு 2-3 தடவை படம் பார்த்தேன். ஓ, ஒரே நாள்ல? ஆமா, ஏன்னா காலையில போய் சத்தத்தோட என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, கட்டிட்டு வந்துருவோம். என்ன படம்ங்கிறதே அந்த மத்தியான ஷோ மேலதான் இதுதான் அப்ப குட் பேட் அக்லி எத்தனை தடவை பாத்தீங்க சார்? அது ஒரு அன்னைக்கு 2 times பார்த்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. பட் அன்னைக்கு காலையில ஷோ பார்க்கறதே வந்து நல்ல மைண்ட்ஸோட பார்த்துட்டேன். திரும்பவும் பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு விஷயத்துல நம்ம அஜித் சாரை பார்த்து நம்ம ஒரு விஷயம் நம்ம 2 தடவை நம்ம பார்க்க முடியலங்கிற ஒரு விஷயங்கிறப்ப அன்னைக்கு போய் ஆகணும்னுக்காக தான் நான் போனேன். ஓகே, இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருந்திருக்காது. ஃபோட்டோவா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஸ்டிச்சஸோட இவ்வளோ ட்ராவல் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அது சரி இப்படியே தெரியுது ஏகேயோட வெறியர் அப்படின்றது. அது நான் போஸ்ட்ல நான் போடல ஸ்டிச்சஸ் இதெல்லாம் விஷயம் எல்லாரும் மேபி சிம்பத்தி விஷயம் நம்ம ஒரு ஃபேன் பை பார்த்து வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் உங்களுக்கு ரிவீல் பண்றீங்க, எக்ஸ்க்ளூசிவ் இது எங்களுக்காக. ஓகே சார், ஸ்டில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டார்ஸ் கூட நம்ம வந்து ரோல் மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்க்கும்போது நம்மளும் வந்து ஒரு இடத்துல வந்து வரணும் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபேஸ் பண்ண மேஜரான இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது பட் ஸ்டில் வந்து அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு வர்ஸ்ட் மொமெண்ட் இருக்கா? இல்லை, இந்த ஹீரோவாக நான் செலக்ட் ஆகிருப்பேன். அது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் போகிறதுக்கு டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அது ப்ரிப்பேர் ஆகிருப்பேன். ஹேர் கட்டிங்லாம் மாற்ற சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு லுக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். எல்லாம் மாற்றி நான் ரெடி ஆகி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்போ 2 days பிஃபோர் வந்து சார் சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு சார், ஷூட்டிங் போஸ்ட் பண்ணாதுன்னு மாதிரி போய் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா ஹீரோவை மாற்றிருப்பாங்க, என்னையும் மாற்றிருப்பாங்க. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் அது பண்ணுறப்ப அது சரி மாற்றிருக்கேன்னு சொல்லிக்க வேண்டியதானே ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி ஓகே, எனக்கு அந்த ஒரு 1 or 2 days கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம், நம்மளுக்குன்னு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் எப்பயுமே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கா சார்? வெப் சீரிஸ் ஒன்று கமிட்டே இருக்கு. அது ஒரு போலீஸ் காப் த்ரில்லரு, ஒரு க்ரைம் த்ரில்லர். அதுக்கு கம்ப்ளீட்லி இப்போ இருக்கிற கெட்டப் இல்லாமல் வேற ஒரு கெட்டப்புக்கு எனக்கு ஒரு அதுவும் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு லீட் ரோல், அது ஒன்று. அப்புறம் நான் வந்து ஒரு மூவி நான் ப்ரீவியஸ்லி என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கீங்க, ஹாப்பி நியூ இயர். ஆமாம், அது யூடியூப்ல நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஷார்ட் ஃபிலிம். அது நான் டைரக்ட் பண்ணேன், ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அதோட ஒரு பிகர் தியேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து நான் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். வெரி சூன் வந்து நான் அதை டைரக்ட் பண்ணலான்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஸோ இப்போ இந்த நிலக்குடை மூவி ரிலீஸுக்கு அப்புறம் அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருவேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த மூவி ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால இப்போ வெரி சூன் அது கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். டைரக்டர் விஜித் சாரையும் வந்து கூடிய சீக்கிரம் ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துட்டோம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்லேயுமே வந்து பார்க்க போகிறோம் அப்போ. ஓகே சார்.